கடகராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பயிற்சியாக அமையப் போகிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே பிரவேசித்து ஜன்ம குருவாக அமர்கிறார். பொதுவாக ஜன்மகுரு கஷ்டங்களை தருவார் என்று சொல்லப்பட்டாலும் கடகராசிக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் மற்ற ராசிகளைப் போலன்றி உங்களுக்கு இந்த ஹம்ச யோகத்தை வாரி வழங்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று அமர்கிறார். இதனால் உங்கள் தோற்றத்தில் பொலிவும் பேச்சில் கனிவும் கூடும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உங்கள் ராசியில் அமர்ந்தபடி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கிறார். இந்த பார்வைகளால் புத்திர பாக்கியம், திருமண யோகம் மற்றும் அதிர்ஷ்டம் என 3 முக்கிய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலவும். ஜன்ம குருவாக இருந்தாலும் அவர் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே இருந்த இடைவெளி குறையும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்களின் கல்வி மற்றும் திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதார நிலை மிகவும் மேன்மையாக இருக்கும். பாக்கியஸ்தானாதிபதி குரு ராசியில் அமர்வதால் எதிர்பாராத பணவரவு உண்டு. முன்னோர்களின் சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த நிலுவைத் தொகைகள் வசூலாகும். புதிய முதலீடுகள் செய்ய இது உகந்த காலமாகும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். தொழிலில் புதிய மாற்றங்களை கொண்டு வருவீர்கள். இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் சூடு பிடிக்கும். உங்கள் ராசிக்கு குருவின் 7ஆம் இடத்து பார்வை கிடைப்பதால் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். அவர்கள் மூலம் தொழில் விரிவடையும். குறிப்பாக ஆன்மீகம், ஆலோசனை, கல்வி நிறுவனம் மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் அதிகாரமும் தேடி வரும். உங்களின் நிர்வாகத்திறன் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வேலையில் இருந்த பணி சுமை குறைந்தாலும் கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அரசு அல்லது பெரிய தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஜன்மகுரு என்பதால் செரிமான கோளாறுகள் அல்லது உடல் பருமன் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். எனினும் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். பெண்களுக்கு இது பொற்காலமான காலமாகும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் அவர்கள் விரும்பியபடி நல்ல வரன் அமையும். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மழை செல்லும் கிட்டும். ஆடை ஆபரணங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகுந்த வீட்டில் மதிப்பு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் மற்றும் பொறுப்புகள் வந்து சேரும். மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். தலைமையின் கீழ் முழு நம்பிக்கையை பெறுவீர்கள். கட்சி பணிகளுக்கு செய்யும் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு தொண்டர்களிடையே பலம் கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் அபரிதமான வளர்ச்சி இருக்கும். குருவின் 5ஆம் இடத்து பார்வை உங்கள் புத்தியை கூர்மையாக்கும். கடினமான பாடங்களையும் எளிதில் கற்பீர்கள். ஆராய்ச்சி துறையில் உள்ள மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகளுக்காக விருதுகள் கிடைக்கும். வெளிநாட்டு படிப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து கொண்டல் கடலை மாலை சாற்றி வழிபடும். ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு செய்வது நன்மை தரும். சனிக்கிழமைகள் பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடவும். வசதி குறைந்த ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்து வழங்குவது அல்லது பேனா புத்தகங்கள் வாங்கி தருவது மிக சிறந்த பலனை தரும். இந்த குரு பயிற்சி கடகராசியினருக்கு யோகமான காலமாகும். ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் உச்சம் பெற்றிருப்பதால் உங்கள் கௌரவம், அந்தஸ்து மற்றும் செல்வம் அனைத்தும் உயரும் ஆண்டாக இது அமையும்.